உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கிணறு மற்றும் கண்மாய்களில் தேவையான அளவு தண்ணீர் இருப்பதால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயிகள் நெல் சாகுபடிக்கு தயாராகி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் கிணற்றில் தண்ணீர் இருந்தால் பருத்தியும் மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை பயிரிடுவது வழக்கம். இந்நிலையில் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள பெரும்பாலான கண்மாய்களுக்கு நீர் கிடைத்து 1000 அடிக்கு கீழே சென்ற நிலத்தடி நீர்மட்டம் தற்போது உயர்ந்துள்ளது. கைவிடப்பட்ட பல கிணறுகளிலும் ஊற்று நீர் வந்துள்ளது என்றும் கிணறு மற்றும் கண்மாய்களில் தற்போது தேவையான அளவு தண்ணீர் இருப்பதால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயிகள் முப்போக நெல் சாகுபடிக்கு தயாராகி வருகின்றனர். பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுகளாக 58 கிராம பாசன திட்டத்தினால தண்ணீர் ஓரளவுக்கு இந்த பகுதி மக்கள் நீர்மட்டம் உயர்ந்துச்சு. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டமும் நமது உசிலம்பட்டி தாலுகா பகுதியிலும் பருவமழை 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நன்றாக பெய்து நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இப்போ இந்த வருஷம் நிறைய 10 கண்மாய்க்கு மேலே நிரம்பி வழிஞ்சதுனால நீர்மட்டம் உயர்ந்ததுனால அனைத்து மக்களும் ஒரு 90% மக்கள் நிலத்தை சீர்திருத்தம் பண்ணுற மாதிரியாகவும் நெல் தனது வீட்டு தேவைக்காகவும் கால்நடை தீவனத்துக்காகவும் நெல் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு நிறைய கொள்முதல் நிலையங்களை திறக்கணும். மேலும் இந்த பகுதி விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக உற்பத்தி செலவு கூட வர்றதுனால நெல்லுக்கு அரசு போதுமான விலையை நிர்ணயம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.